பொய்களை பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. இல்லை 1.5 மணி நேரத்தில் ரெட்டை இலக்கம்ங்கிற வார்த்தையே வரலையே வாயிலிருந்து. எப்படி கேட்குறீங்க? ஏங்க நான் பேசாத ஒன்றை பேசுனதா கேட்குறீங்க? எந்த அடிப்படையில் கேட்குறீங்க? ஏன்னா உண்மையானா யாரோ தெருவில் வரோம், யாரோ உளறி இருப்பான், அதை கேட்டுக்கிட்டீங்க கேட்குறீங்க. நான் அதை பற்றி அது ரெட்டை இலக்கம்ங்கிற பேரே சொல்லலையே. எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள்னு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது அவர் அங்கீகாரம் வேணும்னா 8 சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதை நினச்சி ஒரு 12 தொகுதி கேட்கலாம். ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல, எத்தனை என்பதை தலைமை கழகம் தலைமைதான் தீர்மானிக்கும்னு பதில் சொல்லிட்டார். 12ங்கிறது யாரும் யோசிக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. அவரது உதாரணத்துக்கு சொல்லும்போது ஒரு 12 தொகுதி கேட்கலாம், அது கூட இறுதியான முடிவல்ல, தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் நடக்கும்னு சொல்லிட்டார். அது ரெட்டை. ஒரு நிமிஷம் சகோதரியோட கேள்விக்கு பதில் வேற क्वेश्चंस நீங்க எதுவும் எலாபரேட் பண்ணுங்க சொல்றேன் நான். ஒரு நிமிஷம் சகோதரி. இல்ல சார், அப்படினா இரட்டை இலக்கம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடுத்து நீங்களா கற்பனை பண்றீங்களா? இது உங்க கற்பனையா? ரெட்டை இலக்கம் வேண்டாம் நீங்க சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொன்ன பிறகு எதுக்கு அந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்க? நான் சொல்லிறேன். ஐ அம் வெரி சாரி அபௌட் யூ. அதாவது இதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சியில் அப்போது கிட்டத்தட்ட ஒரு 40-50 ப்ரெஸ் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் குறிப்பாக கேட்குறாரு, நீங்கள் காங்கிரஸ் இயக்கம், பொது உடைமை இயக்கங்கள், விசிகா எல்லாருமே போன தடவை போட்டி போட்டதோட அதிகமான தொகுதியில் கேட்குறாங்க, அந்த எண்ணிக்கைகளை சொல்கிறாங்க. மதிமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த அதிகமான தொகுதியில் நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்குறாரு. நான் இப்போ சொல்கிறேன், அது அந்தந்த இயக்கங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆசை, அது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெறணும்னு நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன், என்னுடைய கீழே கூட இருக்க கட்சிக்காரர்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி அங்கீகாரம் வரணும்னா ஒரு 12 தொகுதியில் நாங்கள் போட்டி போனோம். ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய இயக்க தலைமை அப்படின்னு தான் அன்னைக்கு பதில் சொன்னது. அது என்னன்னா அது கட் அண்ட் பேஸ்ட் பண்ற மாதிரி அதை மாத்திரம் எடுத்து 12 தொகுதிகளை மதிமுக கோருகின்றது அப்படின்னு உங்களுடைய ஸ்க்ரால்ல அதில் போட்டுறீங்க. இருந்தது புரியுது உங்களுக்கு? உங்களுடைய இன்றைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சேஷன் ஆக்குறதுக்கு உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வேணும் உங்களுக்கு, அதுக்கு நீங்க கேட்குறீங்க. பட் அதனால சில குழப்பங்கள் வருது. அதான் ஒரு நிவர்த்தி, அதான் வேலைக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒன்றும் தீர்மானம் போடலையே பொதுக்குழுவில். ஆமாம் 8 தொகுதியில் ஜெயிச்சா தான் அங்கீகாரம் கிடைக்கும், அதனால நாங்கள் அதை விட கூடுதலாக கேட்போங்கிற மனசில் சொன்னேன். அது எதுவும் கோரிக்கை வைக்கல, அதை பற்றி பேசவே இல்லை நிர்வாக குழுவில், அதை பற்றி பேசவே இல்லை. அது நீங்கள் மாநாட்டில் தான் நாங்கள் இருப்போம். அது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு அரசு இருந்தால் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே 100க்கு 100 எல்லாரையும் திருப்திப்படுத்திட முடியாது எந்த ஆட்சி வந்தாலும். அதுபோல் இருக்கான உடனுக்குடனே அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டு அதுக்கு ஒரு தீர்வு கண்டு முடிவெடுத்துக்கிறதே திமுக அரசு. மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மூலாதார கொள்கை. அதற்காக கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் 3 பயணங்களாக நடைபயணம் சென்றவர் நான், ஆயிரக்கணக்கான தோழர்களோடு. எங்கள் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை கூடாது என்று ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டு, ஆனால் அந்த கடையை நடந்து கொண்டிருந்த காரணத்தால் அந்த கடை உடைக்கப்பட்டு அங்கிருந்த விஸ்கி பாட்டில், ரம் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து ரோட்டில் போட்டு கொளுத்திட்டு எல்லா பத்திரிகைகளையும் முதல் பக்கத்தில் செய்தி. ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. ஹைகோர்ட் சொல்லிருச்சு, அவங்க ஊர் மக்களும் ஊராட்சி மன்றமும் எடுத்த முடிவு சரியானது தான், இதிலே நாங்கள் தலையிட மாட்டோம், அது டாஸ்மாக் கடையை மூடியது தான் சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு அதிமுக அரசு சென்றது. ஆனால் உச்சநீதிமன்றத்திலும் அங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே தலைமை நீதிபதியாக இருந்தவருடைய அமர்வுக்கு சென்றது. அவர் அந்த ரிட் பெட்டிஷனை பார்த்த உடனே தூக்கி அப்படி போட்டுட்டு டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் எங்கள் ஊரில் டாஸ்மாக் கடையை ஊர் மக்களும் ஊராட்சியும் சேர்ந்து அகற்றியது நிலை பெற்று விட்டது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.